வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல fluid mechanicsல boundary layer theory, so அதோட கான்செப்ட் தான் பார்க்க போறோம். So what are the important key points and the previous year questions from the various examination boards related to the boundary layer theory. So அதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? So வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? So let's start with the concepts of boundary layer theory. So boundary layer phenomenon occurs when a fluid flows over a plate causing laminar or turbulent flow. சரியா? So இது வந்து எந்த இடத்துல அக்கர் ஆகும்னா, இப்போ ஒரு fluid வந்து flow ஆகிக்கிட்டே இருக்கு. So over a plate causing a laminar or turbulent. சரியா? So ரெண்டுலயுமே வந்து வரலாம். laminar flow இருக்கலாம் or otherwise turbulent flow. Either laminar or turbulent. Right? So the region in which the velocity of flowing fluid increases gradually from zero at the boundary surface to the velocity of the main stream. So இந்த diagram நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். So இந்த free stream velocity, so அதான் வந்து velocity of the main stream இருக்கும். So எந்த இடத்துல வந்து boundary layer அப்படின்னு சொல்றோம்னா, the region in which the velocity of the flowing fluid increases. So இதான் வந்து ஜீரோ இருக்கும். சரியா? இங்க இருந்து இப்ப gradual வந்து increase ஆயிட்டே போகுது to reaches the around 100%, அதாவது 99% சொல்லுவாங்க. ஸோ 99% ஆகுது வெலாசிட்டி ஆஃப் த மீன் ஸ்ட்ரீம். அது எந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆகுதோ ஸோ அது வரைக்கும் உள்ளதான் இவர் பவுண்டரி லேயர். இந்த டயக்ராம்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அதான் பவுண்டரி லேயர் பிஎல்ஆர். சரியா? ஸோ இதோட திக்னஸ் தான் வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ் சொல்லுவோம். சரியா? இதான் வந்து இப்போ நார்மலாக உள்ள வெலாசிட்டி கிரேடியன்ஸ். ஸோ இங்கே வர்றது வந்து இவர் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி லைன். இதான் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ இதில் மீனை வந்து கேட்கறது இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படின்னா என்னன்னா, so it is defined as the distance from the boundary surface in which the velocity reaches the 99% of the velocity of the main stream. சரியா? ஸோ 99% இருக்கும் அதோட வெலாசிட்டி வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிரும். அதான் சொன்னேன், இப்போ ஜீரோல இருந்து எந்த பாயிண்ட்ல வந்து ரீச் ஆகுதோ அதோட மெயின் ஸ்ட்ரீம் வெலாசிட்டி, அதுதான் வந்து we are calculating எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதான் வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ். அதான் டெல்டா, அதான் வந்து டெல்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஸோ ஜென்ரலாக வந்து என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, இங்கே வி நாட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சில புக்கில் என்ன இருக்குன்னா யூ அண்ட் கேபிட்டல் யூ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் ஃபாலோ எனி ஒன். சரியா? ஸோ இப்போ யூ அண்ட் கேபிட்டல் யூ அதை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வி அண்ட் வி நாட் ஏதாவது ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்க. சரியா? ஸோ யூ ஈக்குவல் டு 0.99 கேபிட்டல் யூன்னு கொடுத்துருப்பாங்க சில புக்கில் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், இது வந்து டெல்டா ஸ்டார். ஸோ இதுக்கு வந்து என்ன டெஃபினிஷன், டிஸ்டன்ஸ் மெஷர்ட் நார்மல் டு த பவுண்டரி by which the solid boundary should be displaced in order to compensate for the reduction in mass flow rate. So இது வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த சாலிட் பவுண்டரி வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுவோம். இந்த சாலிட் பவுண்டரிங்கிறது இந்த இருக்குல்லையா, அந்த பவுண்டரி சாலிட் ஆப்ஜெக்டோட பவுண்டரி அதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுவோம். எதுக்காகனா, இப்போ பவுண்டரி லேயர் growthனால வந்து இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக வந்து ஃபர்தரா வந்து கொஞ்சம் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதான் டிஸ்பிளேஸ் பண்றது. அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து என்ன நோட்டேஷன்ல பண்ணுவோம்னா டெல்டா ஸ்டார். இங்க வந்து டெல்டா, இங்க வந்து டெல்டா ஸ்டார். சரியா? ஸோ இங்க டெல்டா ஸ்டார் ஃபார்முலா ஆக்சுவலா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட கேட்பாங்க. சரியா? ஸோ டெல்டா ஸ்டார் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் சொல்றதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டெல்டா ஸ்டார் ஃபார்முலா ஈக்குவல் டு, ஸோ லிமிட் வந்து 0 to infinity 1 minus v by v நாட் இருக்கு. சரியா? ஸோ சில புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ இவர் டெல்டா ஸ்டார் ஈக்குவல் டு ரைட், ஸோ இன்டகரல் u to delta 1 minus u divided by capital U அப்படின்றது. Yeah, so you can take v by v நாட் படிச்சீங்கனாலும் சரி or u by u capital U படிச்சீங்கனாலும் ஓகே தான். ஸோ ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். ரைட்? ஸோ இதில் இப்போ v நாட் மைனஸ் யூ ஏதாவது வெலாசிட்டி டிஃபைட் சொல்லுவோம். இங்கே வந்து கேபிட்டல் யூ மைனஸ் ஸ்மால் யூ, அதான் வெலாசிட்டி டிஃபைட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மொமெண்டம் திக்னஸ் தீட்டா. ஸோ மொமெண்டம் திக்னஸ் ஃபார்முலா தீட்டா வந்து ஃபார்முலா என்னன்னா, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே ஒரு u by u வந்து ஆட் ஆகும். சரியா? ஸோ இங்கே வந்து வி பை வி நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதே தான். ஸோ வி பை வி நாட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இவில் கெட்டது ஒரு மொமெண்டம் திக்னஸ் தீட்டா வேல்யூ மொமெண்டம். ஸோ இதே இது இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ இவர் தீட்டா ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to டெல்டா ரைட். ஸோ யூ பை கேபிட்டல் யூ இன்ட்டு 1 மைனஸ் ஸ்மால் யூ பை கேபிட்டல் யூ இன்ட்டு டிஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் வந்து இன்டகிரேட் பண்ணணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எனர்ஜி திக்னஸ். ஸோ எனர்ஜி திக்னஸ் வந்து டெல்டா இ. ஸோ டெல்டா இயோட ஃபார்முலா வந்து அதே தான். இங்கே மட்டும் ஸ்கொயர் மட்டும் ஆட் ஆயிரும், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்கொயர். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டெல்டா இ ஃபார்முலா வந்து ரீஜன் வந்து 0 to டெல்டா தான். ஸோ இங்கே வந்து வி பை வி நாட் ஆர் ஸ்மால் யூ பை கேபிட்டல் யூ 1 மைனஸ்
ஸ்மால் u ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் u ஸ்கொயர். சரியா? ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. சரி, ஏதாவது ஒரு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேரக்ட் கொஸ்டினாகவும் கேட்பாங்க. அப்படின்னா சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்து கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ 1 மைனஸ் ஸ்மால் u ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் u ஸ்கொயர் இன்ட்டு dy. சப்போஸ் இப்போ இந்த u பை u0 ஆர் v பை v0 சரியா, ஸோ ஈக்குவல் டு y டிவைடட் பை டெல்டா டேஷ் இந்த மாதிரி வந்து இப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஸோ இன் தட் கேஸ் ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்கு, ஸோ யுவர் டெல்டா ஸ்டார் ஈக்குவல் டு டெல்டா டிவைடட் பை 2. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ல இருக்கும். ஸோ இங்கே டெல்டா ஸ்டார்னா நம்ம என்ன படிச்சிருந்தோம், ஸோ டெல்டாங்கிறது வந்து யுவர் பவுண்டரி லேயர் திக்னஸ். ஸோ டெல்டா ஸ்டார்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு ரீசன் இருக்குன்னா 1/2. டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் வந்து 1/2 ஆஃப் யுவர் பவுண்டரி லேயர் திக்னஸ். ஸோ அதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ தீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான். ஸோ டெல்டா டிவைட் பை 6. அடுத்தது வந்து இப்போ எனர்ஜி திக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா இ. ஸோ டெல்டா டிவைட் பை 4 டைம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதில் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது வந்து இப்போ 2ங்கிறது தான் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ வந்து ஸ்டாருங்கிறது என்ன பண்ணுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி திக்னஸ், அதுக்கப்புறம் தான் யுவர் மொமெண்டம் திக்னஸ். ஸோ இருக்கிறதுல அதிகமாக உள்ளது யுவர் பவுண்டரி லேயர் திக்னஸ். ஸோ அதில் பாதி வந்து இருக்கும். இது வந்து அடுத்தது வந்து கால் வாங்கி இருக்கும். அதில் 1/6 டைம்ஸ் அது வந்து இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாமே டைரக்ட் கொஸ்டினாகவே வரும். சரியா? இம்பார்ட்டன்ட் தான், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஷேப் ஃபேக்டர். சரியா? ஷேப் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் இப்போ என்ன வச்சிருந்தோம், ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் ஸ்டார் வச்சிருந்தோம். சரியா? ஸோ டெல்டா ஸ்டார் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்னா டெல்டா ஸ்டார் டிவைடட் பை யுவர் மொமெண்டம் திக்னஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் யுவர் ஹெச். இதான் ஷேப் ஃபேக்டர் ஃபார்முலா. ஹெச் ஈக்குவல் டு டெல்டா ஸ்டார் டிவைடட் பை தீட்டா. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும், இப்போ தீட்டாக்கு பதிலாக வந்து ஸோ டெல்டா பை 6 இருக்கு. ஸோ நீங்கள் அரௌண்ட் 3 வந்துடும் இல்லையா, ஸோ எஸ் அரௌண்ட் 3. ஸோ வி ஆர் கெட்டிங் த வேல்யூ எஸ் 3. ஸோ கிரேட்டர் தான் நீங்கள் 1 தான் இருக்கும். சரியா? சார் ஜென்ரலாக வந்து ஆல்வேஸ் வந்து எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் யூனிட்டி. மோர் தென் 1 தான் வரும். ஸோ ஃபார் த கண்டிஷன் வேர் v பை v0 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை ஒய் டேஷ். ஸோ அதில் வந்து இப்போ ஷேப் ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 3 வருது. சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ என்ன வரும்னா டெல்டா ஸ்டாருக்கு வந்து டெல்டா பை 2 போடுறோம் இல்லையா, அதே தான். சரியா? ஸோ இங்கே டிவைடட் பை 3. ஸோ இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு டெல்டா ஸ்டார் ஆயிடும். சரியா? ஸோ 3h. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ ஜெனரல் வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஃபார் த லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ லேமினார் ஃப்ளோக்கு எந்த மாதிரி ஃபார்முலானா u டிவைடட் பை u0 ஈக்குவல் டு ஸோ 3/2 இன்ட்டு ஒய் பை டெல்டா மைனஸ் 1/2 இன்ட்டு ஒய் டிவைடட் பை டெல்டா த ஹோல் கியூப். ஸோ இது வந்து லேமினார் ஃப்ளோ. ஸோ இதுவே டர்புலன்ட் ஃப்ளோக்குனா ஒய் டிவைடட் பை y0 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை டெல்டா ஹோல் பவர் 1/2 ஆர் ரூட் ஆஃப் ஒய் பை 2 ஆர் ரூட் ஆஃப் ஒய் பை டெல்டா. சரியா? ஸோ ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டர்புலண்ட்டுக்குனா வந்து 1/2 மட்டும் தான் வரும். லேமினாருக்கு வந்து 3/2 ஒய் மைனஸ் டெல்டா மைனஸ் 1/2 ஒய் மைனஸ் டெல்டா த ஹோல் கியூப். ஸோ நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சரியா? ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் ஏ ஃபிளாட் பிளேட் செக்ஷனில் இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஃபார்முலா வந்து இதுதான். ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ரோ வி, இங்கே எக்ஸ் போடுவோம். அங்கே வந்து டெல்டா டி பார்த்துருப்போம் நம்ம. ஜென்ரலாக உள்ளது வந்து சர்க்குலர் பைப்பில் இங்கே வந்து எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது இங்கே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அந்த லீடிங் எஜ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். அதான் வந்து வேர் சாலிட் சர்ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ். அதான் அந்த லீடிங் எஜ்ஜில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இது. அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது எக்ஸில் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது வந்து இப்போ லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன இருக்கும் ஃபார் எ பிளேட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஸ் தேன் 5 இன்ட்டு 10⁵. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் டேரெக்டாக கேட்குற கொஸ்டின் தான். ஓகே? ஸோ லெஸ் தேன் 5 lakhs இருக்கும். 5 இன்ட்டு 10⁵ இருந்தால் லேமினார் ஃப்ளோ. கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா டர்புலன்ட் ஃப்ளோ. இதில் டிரான்சிஷன்ட்டே வராது. ஒன்லி லேமினார் ஆர் டர்புலன்ட் மட்டும்தான். லெஸ் தேன்னா 5 lakhs, கிரேட்டர் தேன்னா மோர் தென் 5 lakhs இருக்கும் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பிளேசியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து இந்த இது இருக்கும். சரியா? இது வந்து ஜென்ரலாக வந்து உள்ள ஃபார்முலா. ஸோ ரெண்டுக்குள்ள ரேஷியோ எப்படி எடுத்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு ஸோ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ இந்த எக்ஸை கூட நீங்கள் அந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 5x டிவைடட் பை ரூட் ஆஃப் REX. ஸோ லேமினார் ஃப்ளோவாக இருக்குது இப்போ எனக்கு. ஸோ லேமினார் ஃப்ளோவில் வந்து இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஒரு டெல்டா பவுண்டரி லேயர் திக்னஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் எஜ். அதுல இருந்து ரூட் ஆஃப் டைம் விச் மீன்ஸ் யுவர் 1/2 டைம்ஸ் இருக்கும். சரியா? ஹோல் பவர் 1/2. இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இம்பார்ட்டன்ட். சரியா? டைரக்டா வந்து லேமினார் ஃப்ளோக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்.
சரியா. ஸோ அதே மாதிரி யுவர் சியர் ஸ்ட்ரெஸ் சரியா, சியர் ஸ்ட்ரெஸ் அட் த சாலிட் சர்ஃபேஸ் ஃபார்முலா என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் சரியா. ஸோ இதுக்கு வந்து இப்போ டேரக்டாக எடுத்தீங்கன்னா இது வந்து மேலே வந்துச்சுன்னா -1/2 டைம்ஸ் இருக்கும் சரியா. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டெல்டா tau naught directly proportional, so indirectly proportional to 1 divided by root of x. So இதெல்லாம் general formula laminar flow வந்து delta equal to 5x divided by root of rex. Right. So rex ங்கிறது ஒண்ணு இல்ல, Reynolds number for the length L. So L length வந்து எடுத்தீங்கன்னா rex ன்னு போட்டுருக்கோம். So end of the plateல வந்து எடுத்தீங்கன்னா rel ன்னு கொடுத்திருப்பாங்க at the end of the plane. அதுல வந்து எடுத்தோம்னா so இங்க rel இருக்கு இல்லையா அதேதான். ஓகே. So இங்க cfx னா ஒண்ணு இல்ல, the coefficient of friction அது அடுத்ததுல வரும். அதே மாதிரி இங்க drag coefficient சரியா. ஸோ இது ஃபார்முலா 0.664 டிவைடட் பை ரூட் ஆஃப் rex, இங்கே 1.328 டிவைடட் பை ரூட் ஆஃப் rel. ஸோ இது வேணா ஏதாவது டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்லேயே கேட்கலாம், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. cfx இங்கே டர்புலன்ட் ஃப்ளோக்கு வரனா 0.059 டிவைடட் பை rex ஹோல் பவர் 1/5. cd அதே மாதிரி 0.074 டிவைடட் பை rel ஹோல் பவர் 1/5 சரியா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டேரக்டாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்பாங்க, டர்புலன்ட் ஃப்ளோ வந்து இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. ஸோ எந்த மாதிரி இருக்கும்னா ஹியர் இப்போ எக்ஸுக்கு எடுத்தீங்கன்னா ஸோ 4/5 டைம்ஸ் வரும் சரியா. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து அதே மாதிரி ஸோ அடிக்கடி கேட்குற லேமினார் தான் கேட்டிருக்காங்க, பட் மேபி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. ஸோ இது எக்ஸ் பவர் 4/5 டைம்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் எடுத்தீங்கன்னா ஸோ யுவர் ரெனால்ட்ஸ் நம்பர் வில் பி -4/5. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து the friction coefficient சரியா. ஸோ இப்போ பார்த்துருந்தாலே cfx அண்ட் cd. ஸோ cfx ஃபார்முலா, ஸோ cfx ஃபார்முலா வந்து tau naught shear stress tau naught divided by 1/2 rho u infinity square சரியா. ஸோ இது வந்து shear stress கேட்டிருந்தாங்கன்னா mu into du by dy y equal to 0 கண்டிஷன்ல தெரியும். இங்கே tau naughtங்கிற shear stress வேல்யூ. அதே மாதிரி ஆவரேஜ் drag coefficient cd equal to your drag force அதான் fd divided by 1/2 rho a infinity square சரியா. ஸோ இதுல இருந்து வந்து டைரக்டா வந்து இந்த drag force ஃபார்முலா கேட்பாங்க. fd equal to ஸோ 1/2 இது இந்த சைடு கொண்டு போயிட வேண்டியதான், rho a u infinity square into your coefficient தான் சரியா. இதுவும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க வந்து ஏரியா மட்டும் வராது, இங்க வந்து ஏரியா வந்து அடை இருக்கு அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஸோ வான் கர்மன் மொமெண்டம் இன்டகிரேஷன் ஈக்குவேஷன். ஸோ tau naught divided by rho u square. So tau naught divided by rho u square equal to d theta divided by dx. So இங்க uங்கிறது ஒரு free stream velocity, uங்கிறது thetaங்கிறது momentum thickness, rhoங்கிறது இங்க density of the fluid. இதெல்லாம் ஜெனரலா உள்ளது நமக்கு தெரியும் சரியா. So uங்கிறது ஒரு free stream velocity வருது. So tau naught divided by rho u square equal to d theta divided by dx. So next important வந்து இது வந்து ஆல்ரெடி அடிக்கடி கேட்கக்கூடியது தான் சரியா. பவுண்டரி லேயர் செப்பரேஷன். ஸோ இது எதனால வருதுன்னா யுவர் அட்வர்ஸ் ப்ரெஷர்னால இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து கிரேடியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதாவது வந்து dp by dx வந்து கிரேட்டர் than or equal to 0. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பவுண்டரி லேயர் செப்பரேஷன்ல ப்ரெஷர் கேட்டிருந்தாங்க கிரேட்டர் than or equal to 0 சரியா. ஸோ இது வந்து இப்போ வெலாசிட்டிக்கு வந்தீங்கன்னா less than or equal to 0 வரும். ஸோ யூ கேன் செக் த டயக்ராம். ஸோ இதான் வந்து பவுண்டரி லேயர் செப்பரேஷனோட டயக்ராம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இப்போ வெலாசிட்டி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ செப்பரேட் ஆகிட்டே இருக்கும், லேயர்ஸ் வந்து இப்போ செப்பரேட் ஆயிருக்கும். இங்கே வரைக்கும் வந்து ஒரே ஒன்று தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் வந்து இட் இஸ் கோயிங் டு செப்பரேட், அதாவது வந்து செப்பரேஷன் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து இப்போ எவ்வளோ இருக்கும்னா யுவர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டோ வி டிவைடட் பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஈக்குவல் டு 0, அது வந்து 0வா இருக்கும். ஸோ யுவர் செப்பரேட்டட் பவுண்டரியில் ரீஜியன்ல வந்து டோ வி டிவைடட் பை டோ ஒய் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து யுவர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும், டோ வி பை டோ ஒய் சரியா. அந்த செப்பரேஷன் பாயிண்ட்ல உள்ளது வந்து ஈக்குவல் டு 0 சரியா. ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல டைரக்டா கேட்குற கொஸ்டின் தான். ஸோ எந்த மாதிரி வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்கும், ப்ரெஷர் கிரேடியன்ட் எந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து இங்கே கிரேட்டர் than 0 சாரி நாட் லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆக்சுவலாக கிரேட்டர் than 0 இந்த சைடு தான் லெஸ் தேன் 0 சரியா. ஸோ டிபி டிவைடட் பை டிஎக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டா கேட்குற கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இப்போ கொஸ்டின் நீங்கள் வந்து சாம்பிள் கொஸ்டின் எடுத்திருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது பவுண்டரி லேயர் செப்பரேஷனில். ஸோ இந்த மாதிரி இப்போ செப்பரேஷன் வந்து எதெல்லாம் வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ரொட்டேட்டிங் த பவுண்டரி இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ. ஸோ எந்த டைரக்ஷன் வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி வந்து ரொட்டேட் ஆகும். சக்ஷன் ஆஃப் த ஸ்லோ மூவிங் ஃப்ளூயிட் பை எ சக்ஷன் ஸ்லாட்
அதே மாதிரி சப்ளையிங் அடிஷனல் எனர்ஜி ப்ளோயர் வந்து சப்ளை பண்றது, ப்ரொவைடிங் பைபாஸ் இந்த ஸ்லாட்டட் விங் கொடுக்கிறது, ப்ரொவைடிங் கைட் பிளேட்ஸ், injecting fluid into the boundary layer, streamlining of the body shape, providing small divergence in diffuser. சரியா? இதுல வந்து கொஸ்டின் கேட்டது இல்ல, பட் ஆனா இதுல அடிஷனல் பாயிண்ட் தான், என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? So these are the important key points available in the boundary layer. சரியா? So இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான்னு தெரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், so flow separation in flow past a solid object is caused by, so TNPSC-AE 2017 ல கேட்டது தான். ஸோ இப்போ தான் பார்த்துருந்தோம் ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டோ பி டிவைடட் பை டோ எக்ஸ் இப்போ தான் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ ஃப்ளோ செப்பரேஷன் வந்து கிரேட்டர் தேன் 0. ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட் அதான் வந்து ஃப்ளோ செப்பரேஷன். ஸோ அதே மாதிரி பவுண்டரி லேயர் செப்பரேஷன் அக்கர்ஸ் எந்த இடத்துல அக்கர் ஆகும்னா, ஸோ இவர் இதே தான். ஸோ டோ பி டிவைடட் பை டிபி டிவைடட் பை டிஎக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. சேம் கொஸ்டின் தான் மாற்றி கேட்டிருக்காங்க. அதான் இது 17ல கேட்டது, இங்கே 18ல வந்துருக்கு TNPSC-ல. So next the boundary layer is called turbulent. எப்போ வந்து சொல்லுவோம், அந்த பிளேட்ல வந்து பவுண்டரி லேயர்ல வந்துச்சுனாலே பிளேட் டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். ஸோ டர்புலண்ட்ல வந்து வந்துருச்சுனாலே 5 lakhs மேலே இருக்கணும். ஸோ கிரேட்டர் தேன் 5 lakhs, ஆப்ஷன் சி. சரியா? மோர் தேன் 5 into 10 power 5, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் த கண்டிஷன் ஃபார் எ டிட்டாச்டு ஃப்ளோ, அதாவது இப்போ செப்பரேட்டட் ஃப்ளோ தான் இங்கே டிட்டாச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிஷன் வந்து இப்போ என்ன இருக்கும் பார்த்தோம்னா, ஸோ யுவர் டோ யூ டிவைடட் பை டோ ஒய் ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இது கீழே வந்து இருந்துச்சுன்னா யுவர் டிட்டாச்சு ஃப்ளோ. ஸோ வந்து மேலே போக போக தான் வந்து யுவர் செப்பரேட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து டிட்டாச்சு. ஸோ டிட்டாச்சுன்னா லெஸ் தேன் 0வா இருக்கிறது. ஸோ நம்ம இந்த கிராஃப்லேயே இந்த டயக்ராம்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த சைடு வர்றது எல்லாமே வந்து ஸோ யுவர் லெஸ் தேன் 0. சரியா? ஸோ வந்து ஸோ யுவர் டிட்டாச்சு ஃப்ளோவில் வந்து லெஸ் தேன் 0, வெலாசிட்டி வந்து லெஸ் தேனாக இருக்கும், ப்ரெஷர் தான் வந்து கிரேட்டர் தானாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். So dou u divided by dou y less than 0. So next x is the distance measured from the leading edge of the flat plate. The laminar boundary layer thickness varies. So இப்போ பார்த்துருந்தது தான். சரியா? ஸோ லேமினார் ஃப்ளோக்கு வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ லேமினார் ஃப்ளோ கொஸ்டினில் கொடுத்துருக்கு, லேமினார் பவுண்டரி லேயரில் உள்ளது. ஸோ யுவர் திக்னஸ் வேரிஸ். ஸோ திக்னஸ் வந்து இப்போ எந்த மாதிரி இருக்கும், ஸோ இப்போ ஆல்ரெடி எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ யுவர் டெல்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் 1/2 அதுதான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரெண்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் TNPSC-AE கேட்டிருக்கு, அதே மாதிரி இங்கே CIL அதில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் எழுத சொல்லியிருந்தோம், அதே தான் சேம். நான் டைமென்ஷனல் நம்பர் அசோசியேட் வித் ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர். ஸோ இவர் ரெனால்ட்ஸ் நம்பர் தான், இப்போ பிளேட் வச்சு பார்த்துருந்தோம் இல்லையா. ஆப்ஷன் ஏ, Reynolds number is the right answer. So next is the distance from the surface at which the local velocity reaches 99% of the external velocity. So எவ்வளவுதான் distance சொல்லுதுன்னா boundary layer thickness, அதுதான் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ டெல்டா வந்து 99% of the external velocity, மெயின் சி velocity வந்து ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் ஒரு boundary layer thickness வரும். சரியா? So these are the question asked in the TNPSC, அதில் கேட்ட வேரியஸ் கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொஸ்டின்ங்கிறது எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்துருவோம். ஸோ வெலாசிட்டி ஆக்சுவலாக நான் எல்லா கொஸ்டின் எடுக்கல. சரியா? ஸோ சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின், மற்ற எல்லாமே சேம். டேரெக்டாக வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா, அதில் வந்து டேரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெலாசிட்டி ப்ரொஃபைல் இஸ் அப்ராக்சிமேட்டட் பை அ கியூப் பேராபோலா. u/u கொடுத்துருக்காங்க 3/2 இன்ட்டு ஒய் டிவைடட் பை டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஒய் டிவைடட் பை டெல்டா கியூப் கொடுத்துருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் வந்து வேணும்னா, ஸோ வி நோ த ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். ஸோ டெல்டா ஸ்டார்னு எழுத சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ 0 to டெல்டா லிமிட் 1 மைனஸ் ஸ்மால் யூ டிவைடட் பை கேபிட்டல் யூ இன்ட்டு டிஒய். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே u/uக்கு தான் இப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணணும், அதான் ஆன்சர். ஸோ அதான் வந்து இப்போ டெல்டா ஸ்டார் தான் கேட்டிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ 0 to டெல்டா. ஸோ 1 மைனஸ், சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/2 ஒய் டிவைடட் பை டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஒய் டிவைடட் பை டெல்டா த ஹோல் கியூப். சரியா? ஸோ இது வந்து ஒய் டிவைடட் பை டெல்டா த ஹோல் கியூப். ஸோ இதை வந்து இப்போ இன்டகிரேட் பண்ண வேண்டியதான் வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய். சரியா? ஸோ இங்கே டிஒய் இருக்கு. ஸோ டிஒய்க்காக இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா ஸோ என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் இது வந்து ஒய் ரைட் மைனஸ், ஸோ இங்கே 3/2 இருக்கு ரைட் இன்ட்டு, ஸோ ஒய் ஸ்கொயர் வந்து இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், ஒய் கியூப் டிவைடட் பை 3 மாறிடும்.
ஸோ ஆல்ரெடி ஒரு டெல்டா வந்து இருக்கு. ஸோ டெல்டா ஸ்கொயர் மைனஸ் இல்லைன்னா இந்த மைனஸை கூட உள்ள கொண்டு போயிருங்க. ஸோ பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 1/2 இன்ட்டு ஸோ ஒய் கியூபா இருக்கும். ஸோ ஒய் கியூப் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா ஒய் பவர் 4 டிவைடட் பை 4 இன்ட்டு டெல்டா கியூப் அவ்வளோதான். ஸோ இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to டெல்டா அதான் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ அப்பர் லிமிட் வந்து ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இங்கே 3 கேன்சல் ஆயிடுது. சரியா? ஸோ இப்போ என்ன வரும்? டெல்டா மைனஸ் ஸோ இங்கே டெல்டா கியூப் வரும். டெல்டா கியூப் டிவைட் பை டெல்டா ஸ்கொயர். அப்போ ஒரு டெல்டா தான் இருக்கும். ஸோ டெல்டா டிவைட் பை 2 ப்ளஸ் 1/8 இருக்கு. சரியா? ஸோ 4 2s are 8. ஸோ இங்கே வந்து டெல்டா பவர் 4 டிவைட் பை டெல்டா கியூப். ஸோ இங்கே ஒரு டெல்டா மைனஸ் எல்லாமே 0 தான். ஸோ 0 ஆயிருது. சரியா? ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணினாலே 1 1/2 கழிச்சுன்னா 1/2 வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு டெல்டா. ஸோ இங்கே டெல்டா பை 8. ஸோ இது எல்சிஎம் 8 எடுத்துக்கோங்க. ஸோ 4 5 அப்போ 4 + 1 5. ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் 5 டெல்டா டிவைடட் பை 8. 5 டெல்டா டிவைடட் பை 8 ஆப்ஷன் பி அதான் ரைட் ஆன்சர். சரியா? சிம்பிள் கொஸ்டின் தான். பட் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஜாஸ்தி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கால்குலேட் பண்ண முடியும். அதான். ஸோ வேற என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஏ வழி கொடுத்துருக்காங்க u இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ், பி ஈக்குவல் டு வி இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் அண்ட் சி ஈக்குவல் டு நியூ இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ இது வந்து மொமெண்டம் ஈக்குவேஷன் ஆஃப் த பவுண்டரி லேயர். ஸோ பவுண்டரி லேயர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பவுண்டரி லேயர் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ u இன்ட்டு டோ யூ பை dou x plus v into dou u by dou y equal to nu into dou square u divided by dou y square. ஸோ நம்ம இது வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a plus b equal to c வந்துடும். ஸோ அந்த c வந்து இந்த சைடு கொண்டு வந்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி அது ரைட் ஆன்சர். சரியா? ஸோ a plus b equal to c வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து இது வந்து 2 3 4 5 கொஸ்டின்ல இப்போ நான் பார்த்துட்டேன். ஸோ நிறைய இடம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது the region between the boundary surface of the solid object. ஸோ the boundary surface of the solid objectக்கும் அதே மாதிரி இந்த செப்பரேஷன் ஸ்ட்ரீம் லைன் அந்த ரீஜியனுக்குள்ள பேர் என்ன? அது பேர் வந்து வேக்னு சொல்றாங்க. WAKE. சரியா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ ரீஜியன் பிட்வீன் த பவுண்டரி சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிட் பாடிக்கும் செப்பரேஷன் ஸ்ட்ரீம் லைன் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பேர் வேக்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் a fluid near a solid wall has approximated velocity profile. ஸோ u of y வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து your shear stress here we are going to calculate. சரியா? ஸோ நம்மளுக்கு shear stress ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா தெரியும். ஸோ tau equal to mu into du by dy. சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா இப்போ u வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ u தான் கொடுத்துருக்கு. ஸோ u of y அதான் கொடுத்துருக்காங்க. u infinity sin pi y divided by 2 into delta. ஸோ இதுல இருந்து அப்போ நம்ம du divided by dy கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ du divided by dy எடுத்தோம்னா ஸோ u infinity அப்படியே இருக்கும். ஸோ சைனுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் cos theta. ஸோ pi y divided by 2 into delta. ஸோ இன்ட்டு உள்ள ஒய்க்காக ஸோ pi divided by 2 pi. சரியா? ஸோ இதான் வந்து இப்போ ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ லிமிட் வந்து கிவன் 0க்கும் டெல்டாவுக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ ஒய்க்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ ஒய் வந்து இப்போ 0 இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? இவர் du by dy என்ன ஆகும்னா ஸோ இது முன்னாடி வேணா எழுதிக்காங்க 5 divided by 2 into delta u infinity. ஸோ cos 0 ஆயிரும். cos 0 1. ஸோ அப்போ இதான் வந்து du by dy. சரியா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா y equal to delta அதான் கொடுத்துருந்துச்சு. சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ du by dy இங்கே எழுதணும்னா இப்போ என்ன ஆயிரும்? ஸோ இதுக்காக நீங்கள் டெல்டா போட்டிங்கன்னா இங்கே டெல்டா கேன்சல் ஆயிரும். ஸோ cos pi by 2 cos 90 degree 0 ஆயிரும். ஸோ என்டையர் டேர்ம் will become 0. ஸோ இப்போ ஒன்னே ஒன்று தான் இருக்கு நம்மளுக்கு du by dy. ஸோ இதை அடுத்து வந்து மறுபடியும் வந்து டவு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். tau equal to mu into ஸோ 5 u8 by 2 delta mu. ஸோ mu into 5 u infinity divided by 2 delta. Option A. Option A is the right answer. 5 u infinity divided by 2 delta. Simple formula தான். Just அந்த லாஜிக் மட்டும் அப்ளை பண்றோம். அவ்வளவுதான். So next question. Momentum thickness. So momentum thickness direct formula தான் கேட்டிருக்காங்க. So இது ரெண்டு தடவை கேட்ட கொஸ்டின். சரியா? So momentum thickness u divided by capital U into 1 minus u divided by capital U into dy. Right. Option B is the right answer. Next. What will be the momentum thickness for the velocity distribution in boundary layer? Right.
So your answer will be, so இதுக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மொமெண்டம் திக்னஸ் வந்து இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ u by u காக கொடுத்துட்டாங்க. சரியா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதிக்கோங்க. மொமெண்டம் திக்னஸ் ஃபார்முலா, ரைட். ஸோ மொமெண்டம் திக்னஸ் ஃபார்முலா 0 to delta, ரைட். ஸோ 0 to delta u divided by capital U into 1 minus u divided by capital U into dy. ஸோ இதான் வந்து ஒரு டெல்டா ஸ்டார். ஸோ டெல்டா ஸ்டாருங்கிறது தான் they are asking. சரியா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்காக மொமெண்டம் திக்னஸ். மொமெண்டம் திக்னஸ் வந்து தீட்டா, நாட் டெல்டா ஸ்டார் கிடையாது. ஸோ டெல்டா ஸ்டார்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம்ங்கிறது தீட்டா. ஸோ இவர் தீட்டா ஈக்குவல் டு, ஸோ இப்போ யூ பை யூக்காக கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ யூ பை யூக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டினில், u by equal to y divided by delta கொடுத்துருக்கு. ஸோ y divided by delta இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 minus y divided by delta into dy. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா you will get the answer. அவ்வளோ. ஸோ இதை உள்ள கொண்டு போயிருங்க. ஸோ 0 to delta y divided by delta வரும், மைனஸ் y square divided by delta square into dy. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு delta integrate, sorry, with respect to y integrate பண்றோம். So y square divided by 2 delta னு வரும், minus y cube divided by 3 ஆ மாறிடுமா. ஸோ லிமிட் வந்து இங்கே 0 to delta தான் கொடுத்துருக்கு. சரியா, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ delta square divided by 2 into delta minus delta cube divided by 3 delta square. ஸோ ஒரு டெல்டா கேன்சல். ஸோ இங்கே ஸ்கொயருக்கு இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக வர்றது, ஸோ டெல்டா மைனஸ் 2 டிவைட் பை டெல்டா மைனஸ் 3. ஸோ இது எல்சிஎம் இங்கே 3 மாறிடுமா, இங்கே 2. ஸோ 1 இப்போ வந்துடும். ஸோ டெல்டா பை 6 இஸ் த ஆன்சர். டெல்டா பை 6 வருது ஆன்சர். ஸோ டெல்டா பை 6 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை வந்து அதர் ஸ்டேட்டில் கேட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ மற்ற எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருந்துச்சு. நம்ம கீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்போம், அதே தான் கேட்டிருந்தாங்க. சரி, ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் RRB-JE ல கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். சரியா, ஸோ ரயில்வேல கேட்டது. ஸோ நார்மல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பவுண்டரி லேயர் இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் த வால் டு எ பாயிண்ட் வேர் த வெலாசிட்டி, ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், 99% ஆஃப் இட்ஸ் அசிம்ப்டோமிக் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ப்ரெஷர் ட்ராக் as per the boundary layer theory is the function of, ஸோ ப்ரெஷர் ட்ராக் ஃபார்முலா இருந்தோம், அந்த சிடி ஃபார்முலா இருப்போம். சரியா, FD divided by 1/2 delta A U infinity square. So it is going to depend on your area, அதாவது வந்து shape of the function and separation of flow. So both it is going to depend. Option D is the right answer. So U infinity வரும், அதே மாதிரி ஏரியா வரும், shape and function, so separation of flow, அது ரெண்டுமே டிபெண்ட் ஆகும். So next question, for a linear distribution of velocity, the ratio of displacement thickness and the normal thickness. So இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. So your delta வேணும்னா delta star divided by 2. ஸோ அப்போ டெல்டா டிவைட் பை டெல்டா ஸ்டார் வேணும்னா 1/2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதுனது தான். ஸோ டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ இந்த ரீஜன் ஆஃப் பவுண்டரி லேயர் ஆன் எ ஃபிளாட் பிளேட் சர்ஃபேஸ் வேர் வெலாசிட்டி இஸ் நாட் 0. ஸோ இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா கிரேட்டர் தேன் த இனர்ஷியா ஃபோர்ஸ். ஏன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் டிவைட் பை இனர்ஷியா ஃபோர்ஸாக ஒரு ரெனால்ட்ஸ் நம்பர் படிச்சிருப்போம். ஸோ ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் வில் பி கிரேட்டர் தேன் த இனர்ஷியா ஃபோர்ஸாக தான் இருக்கும். வெலாசிட்டி இஸ் நாட் 0னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ கால்டு லேமினார், இது வந்து ஆல்ரெடி TNPSC கொஸ்டின்லேயே வந்தது அதே தான். ஸோ லெஸ் தேன் இது இப்போ லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 5 lakhs இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 5 × 10⁵. ஸோ நெக்ஸ்ட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் டஸ் ஃப்ளோ த செப்பரேஷன் வந்து எந்த இடத்துல அக்கர் ஆகும்னா when the boundary layer comes to the rest. ஆப்ஷன் பி. சரியா, ஸோ எந்த இடத்துல வந்து ரெஸ்ட் கண்டிஷனுக்கு வருதோ அங்கே தான் வந்து it is going to start. So these are the questions asked in the RRB-JE related to boundary layer theory. Right. So thank you for your valuable time. So we will meet in the next video. Don't forget to subscribe our channel. Thank you.